அடுத்த காட்சியில் நாம் காணப்போவது அன்பும் அறிவும் சேர்ந்த ஒரு இனிமையான திருவிளையாட்டு. முருகனும் கணேசனும் மற்றும் அந்த தங்க மாங்கனியும். சிவபெருமான் ஒரு மாங்கனியை காட்டி, இதை பெறுவதற்கு உலகத்தையும் முதலில் சுற்றி வருபவரை பெறுவார் என்றார். முருகன் உடனே தன் மயிலில் ஏறி உலகத்தை சுற்ற தொடங்கினார். ஆனால் கணேசன் சிரித்து தன் பெற்றோரை சுற்றினார். ஏனெனில் அவர்களே உலகம். அந்த சிந்தனையை வெற்றி அடைந்தது. அன்பும் அறிவும் இணையும் இடத்தில் உண்மை நிலைத்திருக்காது. அந்த அழகிய தெய்வீக தருணத்தை இப்போது நாம் காண்போமா? Lord Shiva once offered a golden mango, saying, "Whoever circles the world first shall have it." Murugan soared away on his peacock, while Ganesha simply circled his parents, his true world. This is the story of how wisdom triumphed over speed, showing that love and understanding are the greatest journeys. உலகை காக்கும் பரம்பொருளை திருவருள் புரியுங்கள் சுவாமி. உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, தாய்ப்புலத்தும் தலைமகளே, உலகத்தவர் போற்றும் வைவாம்பிகையே, வருவதேவி அமர்க. சக்தி பூதகணங்களின் வாத்தியவலியும் சப்த ரிஷிகளின் வேதம், நந்தியின் மத்தளம், நாரத கானம், வாணியின் வீணை, சப்தகன்யரின் ஆட்டமும் எனது வழிபாடும் கண்டு அளவிலா மகிழ்ச்சி அடைந்தோம். உள்ளம் குளிர்ந்திருக்கிறது. வேண்டுமென கேள்வேன். எங்கும் நிறைவித்த பரம்பொருளே என் நாயகா, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று எண்ணுவதை தவிர வேறென்ன கேட்கப் போகிறேன்? திருவருள் புரியுங்கள் சுவாமி. எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியே பெற்று எண்ணங்கள் யாவும் சித்திவர் எனது இதயம் கனிந்த நல்லாசிகள் நலமடைவீர்களா? சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? அப்படி என்ன வேண்டாம், உண்மையாகவே ஒரு நன்மையான காரியமாகத்தான் வந்தேன். நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள். விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல, ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய். நடக்கும். உறுதியாக கூறுகிறேன், வேறு எந்த நோக்கத்தோடும் அல்ல, நீங்கள் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள்.
பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாயா? சரி, முன் சார்பாக நானே அதை துவக்குகிறேன். என்ன சுவாமி, பாசத்தோடு நாரதன் கண்ணியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அதை அருந்தாமல் அவரை பரிகாசம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை, இது சான்றோர் வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த சுவாமி, தங்கள் திருவாக்கினாலேயே நாம் அம்மையப்பர் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். இனி இக்கரை நமக்கு எதற்கு? அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில். அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விட்டேன். அம்மா 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 அம்மா, பழம் எனக்கு இல்லை. அம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை. பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆளுக்கு பந்து எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா? உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது? அப்படி கேள். இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து. அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடும். சரிதான். இந்த சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது, இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை சிலர் கண்கலங்கினால் என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள். சரி. விநாயகா, வேலவா, உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். உலகத்தை சுற்றி வர வேண்டும் அல்லவா நாரதரே? அம்மை அப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படியானால் என் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம்? உலகத்தையே ரட்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் பலம் வந்ததாக அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மை அப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். பழம் எனக்கே கிடைத்து விட்டது. எனக்கும் ஒன்றும் புரியவில்லையப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பணத்தை பெற்றுக் கொண்டான். நல்ல நாடகம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். குமரா, பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்ல கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேறவா? நாரதா, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா? சுவாமி, என்ன இது? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணம் காட்டிவிட்டு போகிறான் உன் மகன். அவனை இப்படியே விட்டு விடுவதா? தமிழ்வேளை, இது நமது விளையாட்டுகளில் ஒன்று. விளையாடக் கொள்ளாதே, நில்லு. நீ கோபப்படும் அளவுக்கு பெரும் தவறொன்றும் நடந்து விடவில்லை. சிறத்தை தனித்து செல்லாது. சண்முகம், என் சொல்லை கேள். முருகா, தம்பி, இந்த பழத்தை வேண்டுமானாலும் நீயே வைத்துக்கொள். எங்களை விட்டு பிரிந்து செல்லாதே. முருகா, யாரது? ஞானபண்டிதா. ஓ, வேலவா, வேதமூட்டும் கற்றவன் நீ. அதை உன் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சாமி என்று பெயர் பெற்றவன்.
உனக்கு நான் அறிவுரை கூறலாமா? கூறும் அடியார்கள் வரை தீர்க்கும் குமரா, உன்னிடத்தில் குறை காணலாமா? அப்பா, ஞானப்பழமே, உனக்கு ஒரு பழம் தேவையா? அன்பு தீபமே, அருள்வடியே, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று என் அறிவித்து சுட்டிக்காட்டிய தமிழ் கடவுளே, நீ தவறு செய்யலாமா? அம்மையப்பனிடம் கோபப்படலாமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். நீ திரும்பி அவ்வையே, எவர் சொல்லுக்கும் நிற்காத நான் உன் குரல் கேட்டு நின்றதும் மீண்டும் திரும்பிச் செல்வேன் என்று முடிவு கட்டிவிட்டாய். அப்படி எண்ணாதே. அம்மையப்பனுக்கெல்லாம் கட்டுப்படாத நான் உன் தமிழ் புலமைக்காக சற்று நின்றேன். உன் பாட்டுக்கு நன்றி. வருகிறேன். அறியாத சிறுவனானி, ஆறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி, ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு, ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு, இன்பம் காட்டவானி, ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானே, என்னுடன் ஓடிவானே. ஆயிரம் முறை நீ ஆறுதல் கூறினாலும் அவைகளை கேட்க நான் தயாராக இல்லை. முருகா, நீ இங்கிருந்து ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், அன்னையும் சிறாவும் முன்னறி தெய்வம் என்று என்னை எழுதத் தூண்டிய உண்மை மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பனுடன் தான் சந்தித்தேன். இது உறுதி. நான் வருகிறேன். குமரா, முருகா, என்னை சொல்ல சொல்ல கேட்காமல் பிள்ளை விளையாட்டு பார்ப்பவர்கள் எண்ணி நகையாடுவார்கள். உன் செய்தியை கண்டு வேண்டாம், இந்த கோலத்தை விட்டு கோபத்தை உலகுக்கெல்லாம் பழி அளக்கிறார் உன் தந்தை. அவருக்கு மகனாக பிறந்து இப்படி ஆதரவில்லாமல் தனிமறையில் நிற்கலாம். அதை காணும் என்மனம் தடிக்குமா? அமைந்து பேர் என்னிடம் திரும்ப. உன் சினம் தழிந்ததா? அப்பா, ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன். என்னை மன்னியுங்கள். பாதகமில்லை. பழத்தின் காரணமாக நீ இங்கு வந்து நின்றதால் இன்று முதல் இந்த இடம் பழம் நீ என்று உன் பெயரிலேயே ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளக்கட்டும். அத்துடன் மட்டுமல்லாமல் நீ கோபமாக வந்த குன்றின் மேல் நின்றதால் இன்று முதல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குமரனுத்தோர் வழிபடட்டும். நல்லருள் புரியுங்கள்.